ஒரு மினிஸ்டராக என்னை யோசிக்க முடியாது. நான் ஒரு கவுன்சிலராக கூட என்னை யோசிச்சதே கிடையாது. எவ்வளோ தாராள மனசு. என்னம்மாம்மா இப்படி சொல்கிறாரு, என்ன நீ அப்படியே இருமாம்மா, அது அப்படியே இருந்தாலே போதும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுற, பெருசாக நடிக்கிறேன்லாம் ஃபீல் பண்ணாத, ஆல்ரெடி எனிவே நீ வந்து ஓவர் ஆக்டிங் வேறு. A dream home. A home to cherish love. A castle in the sky. 34 years, 110 projects, 3,000 happy families. Mullies, Chennai's builder. இது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம 2 பேரால முடியாத ஒரு டைட்டில். வாயமூடி பேச முடியுமா? நம்ம வேலையே போயிடுமே அது பண்ணோன்னா. ஸோ வாயமூடி பேசுவோம் படம் தான் இப்போது இன்ட்ராக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஏவி ப்ளே பண்ண போகிறோம். வாயமூடி பேசவும் 2014 வந்த நிறைய படங்களுக்கு நடுவுல வாயமூடி பேசவும் எதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போடணும்? ஒரு கண்டெம்பரரி தமிழ் சினிமாக்கு நடுவுல நியூ வேவ் தமிழ் சினிமான்னு ஒண்ணு உருவாயிட்டு இருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாயமூடி பேசவும். எங்கெங்க எப்பப்ப எவ்வளவு எப்படி பேசணுமோ அங்கங்க அப்பப்ப அவ்வளோ அப்படி பேசணும்னு அப்படின்றத இந்த படம் மூலமா நீங்க கத்துக்கலாம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண ஃபஸ்ட்டு டிரெக்டர்னு சொல்கிறது வந்து பாலாஜி மோகன். அவர் தான் ஃபஸ்ட்டு காதல் சூப்பு எப்படி பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் பீட்சா பண்ணோம், அப்புறம் நலன் சூதுக்கவும் பண்ணார். ஸோ ஹி வாஸ் அ ஃபோரனர் ஃபார் ஆல் த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் டு கம் இன் டு த ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் காதல் சூப்பு எப்படியே வந்து ஒரு பயங்கர ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா. அண்ட் ஃபில்ம் வாஸ் சூப்பர் ஹிட். அண்ட் அவரோட செகண்ட் ஃபிலிம் அப்படின்றப்போ நாங்களே ரொம்ப எதிர்பார்த்து தான் இருந்தோம் வாய்மூடி பேசணும் எப்படி இருக்குன்னு. அண்ட் தென் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் ஐ காட் டு நோ அதாவது செகண்ட் ஹாஃபில் வந்து பேசவே மாட்டாங்க யாருமே அப்படின்ற மாதிரி படத்தில் டைலாக்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ த ஐடியா இட் செல்ஃப் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நம்ம படம் பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி லைக் த ஃபில்ம். ஒரு ஃபேண்டசி எலமெண்ட், ஒரு ஊர், அதில் ஒரு சின்ன ஒரு கிருமி மாதிரி ஒரு பரவுது, அப்புறம் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி அண்ட் வாட் ஆல் இஷ்யூஸ் கேன் பி டச் வித் திஸ் ஃபில்ம் டு இட்ஸ் லிமிட்ஸ். அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் ஆல் த பெர்ஃபார்மன்ஸஸ் எஸ்பெஷலி தல்கர் சல்மான், அர்ஜுன், அப்புறம் பாண்டியராஜன் சார், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரியலி குட். அண்ட் டெக்னிக்கலி ஆல்சோ ஐ லைக் த ஃபில்ம் வெரி மச் பிகாஸ் இட் ஹேட் இட்ஸ் ஓன் கலர்ஸ் லைக் சவுந்தரராஜனோட கேமரா, மியூசிக் பை ஷான் ரோல்டன். ஸோ இது எல்லாமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு பாலாஜி மோகன் அண்ட் ஹிஸ் டீம். Mr. Manoj, managing director BehindWoods.com, we kindly call you up on stage. We request director R.K. Selvamani to please come onto the stage. சென்ற வருடத்தோடு மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். இது அவங்களோட 2வது வருடம். அடுத்த வருடம் வரும்போது இதை விட மிகப்பெரிய கிராண்ட் லெவலில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொரு முக்கிய புள்ளியை வந்து இப்போ இன்வைட் பண்ண போகிறோம். இந்த சீஃப் கெஸ்ட் வந்து இப்போ நம்மளோட படத்துக்கு இந்த படத்துக்காக வந்து அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம். பிகாஸ் இவரோட படம் பேசும் படம், அந்த படம் வந்து அந்த சமயத்தில் அவர் எடுக்கும்பொழுது எல்லாரையும் வந்து புருவத்தை உயர்த்தி பார்க்க வச்ச ஒரு படம். அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள், இப்படி இவரோட பட்டியலில் இவர் கொடுத்துருக்கிற படம் எல்லாமே வந்து பொக்கிஷங்கள், பொன்னான படங்கள். ப்ரொடியூசர், டைரக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், இப்படி பல அடையாளங்கள் இவளுக்கு உண்டு. அண்ட் இஸ் அ வெரி வெரி லெஜெண்டரி பர்சன். வித் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் we'd like to invite Mr. Singidam Srinivasa Rao on stage with a big round of applause. I think yesterday, Mr. Manoj, first time I was meeting him, and such an enthusiastic time. He had this Behind Woods Film Festival we are doing, and he came with Mr. Janan Jain, a very good friend of mine for a long time. And he said, we are having a film, best film, that is Vayamudu Pesade, but I can talk. So, because I did Pushpak, he thought it was good that I some equal, same, the bird with the same feather, trying to give an award. And I saw the film. It's something totally brilliant. It's today. I am up to date today. It's a brilliant film. And what I found is, a lot of films, I have also made some comedies like Michael, Mother Comedy and all that.
We all do it with dialogue and performance, but in this film, apart from this, the editing cuts also did lot of humor. It's a very, very interesting way, very modern. The way the entire scenes were going, brilliantly written screenplay, brilliantly acted, brilliantly directed. Everything was so fine, and we were just glued, I was seeing. So I was amazed. So today, at 83, I have learnt a lot from this film. Thank you very much. I am still at the learning stage. So it's a continuous learning process for me. Such festivals will make me do more, and I think I will be able to make more such films if possible. Then my future will be very bright. Thank you very much. தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து இந்த படத்தோடைய டீம் மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்கள ஆனர் பண்ணணும். வி வுட் லைக் டு கால் தெம் ஆன் ஸ்டேஜ் ஒன் பை ஒன். Firstly, we have a celebrity cross-questioning you, Balaji Mohan sir. ஸோ பாலாஜிகிட்ட வந்து நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி, 2 படத்துக்கு இது வந்து கேள்வி வந்து 2 படத்துக்கு சேர்த்து. ஜென்ரலாக நாங்கள் இப்போ படம் பண்ணுறோம்னா லைக் வந்து பீட்ஸா ஒஜிகதண்டாவோ சூதுகோமோ வாட்டவர், எங்கள் படத்தோட ப்ரொடாகனிஸ்ட் வந்து ரொம்ப கெட்டவனாக இருப்பான் எப்போவுமே. பட் ஆனால் உங்கள் படம் வந்து நான் நல்லவன் நிறையபடி பேசியிருக்கோம். எப்படி வந்து அவ்வளோ ஒரு நல்லவனை வச்சே ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் பாலாஜி, நீங்கள் நல்லவனாக இருக்கனாலையா இல்லை நல்லவனாக நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறனாலையா? அது அந்த கேள்வி ரொம்ப நாள் உங்களுக்கு கேள்வி நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கான பதில் சொல்லுங்கள். இது ரெண்டு படத்துலேயே முடிவு பண்ணிட்டார் அவர், நல்லவங்களை வச்சு தான் படம் போடுவேன்னு தெரில. இல்லை, அந்த 2 படங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. எனக்கு அப்படி தான் நல்லவங்கள வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நல்லவங்கள வச்சு படம் பண்ணி நல்லவங்களாக காட்டினா எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒன்றும் அவசியம் இல்லை. பட் அந்த நல்லவங்களையுமே வந்து ரொம்ப ரியலான நல்லவங்களாக காட்டணும், ரொம்ப அளவுக்கு அதிகமாக நியாயமில்லாத நல்லவங்களாக காட்டக்கூடாது அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணேன். பட் மேபி இந்த 2 படங்களுமே இமீடியட்டாக அது வந்ததால் ப்ராபப்ளி அது இன்னும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ். மை கொஷின் இஸ் டு பாண்டியராஜன் சார். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஆக்டிங் பொட்டன்ஷியலை ரொம்ப நல்லா யூஸ் பண்ண அடிஷ்னல் 2 டேரக்டர்ஸ் வந்து ஒன்று மிஷ்கின், இன்னொன்று வந்து பாலாஜி. ஸோ ஈவன் தோ இந்த காமெடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டைப் ஆஃப் காமெடியாக இருந்தாலும் ஹீ brought it in a different flavor. ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? மிஸ்கின் சார் எனக்கு வந்து கதை சொல்லும்போது நெகட்டிவாக பண்ணணும் வில்லன்னாரு. நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏங்க பண்ண மாட்டிங்களா அப்படின்னாரு. அப்படி இல்லை, நடிகை இருந்தால் களிமண் மாதிரி இருக்கணும், எந்த ஷேப்பில் வேணாலும் வளைஞ்சி வரணும், அப்போ தான் நடிகை. பட் என்னை பார்த்தோன்னே சிரிச்சிடுவாங்களே. அப்புறம் நீங்கள் வில்லன்னு கொண்டு போய் நான் பில்டப் பண்ணி நிப்பாட்டி வட்டாயா அப்படின்ட்டாங்கன்னா உங்கள் வில்லன் அந்த கேரக்டர் போயிருப்பேன். என்ன இல்லை, அதான் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னாரு. அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயம் பண்ணார். நாளைக்கு ஷூட்டிங்னா நீங்கள் நைட் ஃபோன் பண்ணார், சார் கொஞ்சம் மீசி எடுத்துருங்கன்னார். மீசி எடுத்துருதா? இல்லைங்க அதெல்லாம் வேணான்னு. நான் கிருஷ்ணராக வேஷம் போட்டது, ஏதோ மீசி வச்சு தான் கிருஷ்ணராக வேஷம் போட்டேன், அதெல்லாம் மீசியில் எடுக்க மாட்டேன். ஏன் சார் மீசி எடுக்க மாட்டேங்க? நம்மக்கிட்ட வளர்கிறதே அது ஒன்று தான். அது எடுத்துட்டா எப்படிப்பா? இல்லை சார் 22 நாளில் வளர்ந்துரு சார் அப்படின்னு ஒரு தைரியமாக நம்பிக்கை. என்ன நான் பார்க்காத ஒரு பார்வையில் அவர் பார்த்தாரு. அதே மாதிரி பாலாஜி மோகன் வந்தபோது அந்த கேரக்டர் சொன்னோடனே வேறு யாருக்கோ சொல்லுங்கிறாருன்ற மாதிரியே ஃபீல் பண்ணிடுறேன். ஏன்னா அது ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டராக என்னை யோசிக்க முடியாது. நான் ஒரு கவுன்சிலராக கூட என்னை யோசிச்சதே கிடையாது. எவ்வளோ தாராள மனசு, நீங்கள் மந்திரியாக இருக்க அப்படின்னாரு. அது எப்படி இருக்குது பயந்து அந்த கரெக்டாக அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு அந்த ஷேப்பாக என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தவே இல்லை. நீங்கள் அப்படியே வாங்க அப்படியே போங்க. ஏன்னா கஷ்டத்தை பூரா அவங்க ஏற்றுட்டாங்க. பேசி புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். ஏதோ ஜோக்கு பிரமாமா அடிச்ச பிறகு ஏதோ சொன்னீங்கல்ல, ஏதோ ஜோக் மாதிரி சொன்னீங்களோ புரியலைங்கன்னுவாங்க. ஆனால் எவ்வளோ தைரியம். படத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டருமே செகண்ட் ஹாஃப் முழுக்க பேசாமல் வச்சுருக்காருன்னா அவர் தொழில் மேலே நம்பிக்கை, அவர் வச்சுருக்கிற இந்த கலை மேலே இருக்கிற நம்பிக்கை. என்னலே ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கப்புறம் இருக்கிற டைலாக் சொல்ல முடியாது, மன்னிச்சிருங்க. எனிவேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு 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 ஸ்டாண்டர்ட் எனர்ஜி மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவங்கள பர்சனலி. ஸோ இப்போது இந்த படத்தை பொறுத்தவரை லிட்ரல் மார்க் ஆன ப்ராப்ளி அதர் செட் ஆஃப் ஆக்டர்ஸ்
லைவாக இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வெரைட்டி பக்கா வில்லன் ரோலும் பண்ணுறீங்க, ஒரு கேஷுவல் காமிக்கல் ரோல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டைரக்டர் கொடுத்த ப்ரீஃபிங் அண்ட் ஹவ் யூ வாண்டட் டு காம்ப்ரிஹெண்ட் த ரோல். பாலாஜி மோகன் நான் அவரை போய் பார்த்தேன். அவர் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக புரியல, அது பேச மாட்டாங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. எனக்கு ஐ குடன்ட் கனெக்ட் வித் தட் பிகாஸ் அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க ஜான் விஜய், அது போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி சவுந்தரராஜன் சினிமாட்டோகிராஃபர், அவர் என்னோட கிளாஸ்மேட், அவர்கிட்டையும் கேட்டேன், என்ன மாமா இப்படி சொல்கிறாரு, என்ன நீ அப்படியே இருமாம்மா, அது அப்படியே இருந்தாலே போதும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுற, பெருசாக நடிக்கிறேன்லாம் ஃபீல் பண்ணாத, ஆல்ரெடி எனிவே நீ வந்து ஓவர் ஆக்டிங் வேறு, இந்த மாதிரி ரொம்பலாம் நடிச்சு இந்த படத்தை கெடுத்துறாத, குவைட்டாரு, வாய முடின்னு பேசாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னாங்க. இட் வெண்ட் ஆல் வெண்ட் ஃபைன். ஸோ இந்த மாதிரி டைலாக்கே இல்லாமல் ஒரு படம் இப்போ எங்கள் ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாங்கள் பேசும் படம் பார்த்துருப்போம். பட் இப்போ இந்த படத்துக்கு உங்களுக்கு எது இன்ஸ்பிரேஷன் இல்லை ரெஃபரன்ஸாக இருந்தது? ஆக்சுவலாக ரெஃபரன்ஸே இல்லை இந்த படத்துக்கு. அவர் முதல்ல படம் கொண்டு வந்து காமிச்சார், நிஜமாகவே டைலாக்ஸ் இல்லையா, சும்மா ஸ்பூஃப் மாதிரி எதானே பண்ணுறீங்களா, ஏமாத்துறது எதாவது பண்ணுறீங்களா, அப்புறம் கண்டிப்பாக இவ்வளோ செலவழிச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க ஏமாற்றணும். நான் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மூடை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மியூசிக்னா டைலாக்ஸ் இருக்கலாம், பின்னாடி மியூசிக் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து டைலாக்ஸே கிடையாது. ஸோ மியூசிக் ஹேட் டு பி இன் த ஃபோர் கிரவுண்ட் டு டெல் த ஸ்டோரி. தி ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் தேர் when the music edit was happening was me and பாலாஜி, அவ்வளோதான். இந்த படம் கதை கேட்கும்போது செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி டயலாக்ஸே இல்லை, மியூசிக் தான் இந்த படத்தை கேரி பண்ணும், லைக் இன்ஸ்டெட் ஆஃப் த டயலாக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இருந்தது? ஆக்சுவலாக இதில் we did a previous movie called காதல் சுதப்பு அப்படின்னு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் we were discussing அடுத்தது என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு. what I requested பாலாஜி was that why not ஸ்டுடியோஸோட ட்ரேட்மார்க்கே வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கணும், டேக் அ பிரேக், கோ அண்ட் ஃபைண்ட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஸோ the minute he came back and said கான்செப்டாக தான் சொன்னாங்க, பேசிகிட்டே இருப்போம், let's look at a movie where பேசாமல் இருந்துட்டா என்ன ஆகும், வேறு ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ண போகிறேன்னொடனே ஐ வாஸ் ஆன்டிசிபேட்டிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால் இட் பிகேம் ஈஸி. தி மினிட் ஹீ செட் வாண்ட் டு டூ சம்திங் லைக் திஸ், வி செட் லெட்ஸ் கோ. தேங்க்யூ வெரி மச். வாயமூடி பேசும் வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு இன்னோவேட்டிவ் ஃபிலிம். இந்த ராம்காம் டெக்னிக்கே இன்னொரு புது ஃபேஷனில் கொண்டு வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது பாலாஜி மோகன் உங்களோட மாறிக்கும், நீங்கள் எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். என் மொபைல் ஃபோனில் கேட்டு பாருங்க, சுந்தரலிங்கம் தான் பேசுகிறீங்க. அதனால் ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சீன், ஒரு சாங் இல்லை, ஒரு சீனுடைய இம்பேக்ட் பண்ணியிருந்தார். அற்புதமான டீமு, திறமைசாலிகள் ஒர்க் பண்ணும்போது என்ன கூட இப்படி வித்தியாசமாக பார்த்துருக்காங்களே, ஷாக். நம்மளாம் இப்படி நடிப்புன்னு நினச்சாங்களான்ட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஜென்ரலி தி க்ளோசஸ்ட் வி கெட் டு ஜென்ரல் பப்ளிக் வந்து சோஷியல் மீடியா அண்ட் டு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக். பட் இந்த மாதிரி ஒரு ஃபாரம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹெல்தி. ஸோ kudos to Behind Woods for doing it. And வருஷம் இது ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டாக ஆப்வியஸ்லி ஆயிடுச்சு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேஸ் பிகம். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு the Behind Woods Film Festival every year. Good job to Behind Woods, and I hope they continue doing whatever they're doing for promoting movies actually. Good thing which is happening now, Behind Woods, and I've seen them doing a lot of good work. எனக்கு பர்சனலாகவும் I'd like to thank Behind Woods because they've been very neutral about their reviews, whether it comes to films or பர்சனலாக பயஸ்டான ரிவ்யூஸ்லாம் இல்லாமல் அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ரிவ்யூஸ். டீம் வாயமுடி பேசுவதற்கு Behind Woods-இன் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Malli's Chennai Builders presents Behind Woods Film Festival, co-sponsored by BOFTA.